ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தஞ்சாவூர் மாவட்டம் கொல்லங்கரை கிராமத்தில் மாணவர்கள் பொதுப்பாதையை பயன்படுத்த எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக அந்த மாணவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் கொல்லாங்கரையிலேருந்து பேசுகிறோம். ஒரு அம்மா ஒரு ரோட்லேயே நடக்கக்கூடாதுங்கிறாங்க. ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள்லாம் வழிமறிக்கிறாங்க. 100 வருஷம் அந்த ரோட்டில் நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்காங்க, போயிட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் இப்போது ஸ்கூல் பிள்ளைங்களாம் தடுக்கிறாங்க, கல் எடுத்து அடிக்கிறாங்க, ரோடாக மறிச்சுக்கிட்டு வேலி வைக்கிறாங்க, கம்பி வேலி விட்றாங்க. ரொம்ப எங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க. பிள்ளைங்க படிக்கிறதுக்கு போகவே முடியல. வழி மறிச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்து வீட்டில் பெரியவங்களை கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு விட்றோம். ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. ஜாதி பேரை சொல்லி வேற அடிக்கிறாங்க. பசங்களை அசிங்கமாக திட்டுறாங்க. பிள்ளைங்களை எனக்கு எதிராக நேராகவே நான் கொண்டு விட போனப்போ என் பிள்ளைய கன்னத்தில் அரைஞ்சி காது வழியாக நாங்கள் 108ல் அழைச்சிட்டு வந்திருக்கோம். இங்கே மெடிக்கலில் இருக்கோம். மெடிக்கல்லேருந்து இப்போ நான் இன்றைக்கி வந்ததுனால, மீடியாவிலேருந்து வந்ததுனால நான் வெளில பேசிகிட்டு இருக்கோம். அவங்க ஸ்கூல் கிராமத்தில் எந்த ஊர்லேயும் இது மாதிரி நடக்கக்கூடாது. அதனால தான் நான் அங்கே மெடிக்கல் அட்மிட் ஆகிட்டு என் பிள்ளைய 3 நாளாக. தஞ்சாவூர் மாவட்டம் கொல்லங்கரை கிராமத்தில் பட்டியலின மாணவர்கள் பொது பாதையை பயன்படுத்த எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக அந்த மாணவர்களின் குடும்பத்தினர் அளித்த பேட்டியை பார்த்தோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுல்தான். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்துல கொல்லங்கரை கிராமத்துல பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பாதையை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் தெரிவிக்கப்பட்டு அமைதி பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு நீதிமன்றத்தில் தீர்வு காணும் வரை அந்த பாதையை பொதுமக்கள் பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில அந்த பகுதியின் மாணவர்கள் பொது பாதையை பயன்படுத்தும் போது தடுத்து நிறுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பள்ளி மாணவர்கள் அவ்வழியே செல்லும் போது அவர்களை தடுக்கும் வீடியோவும் வெளியாகி உள்ளது. மேலும் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில கொல்லங்கரை கிராமத்துல அரசு பள்ளியில 8ஆம் வகுப்பு பயிலும் ஆரிஸ் என்ற மாணவர் ஒருவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க. தற்போது விவரங்களுக்கு நன்றி சுல்தான். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.